ஹல்லேலூயா. கேக்குதா? பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்களா? யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இந்த பூமியில் வாழும் நாட்களிலே ஆண்டவர் தம்முடைய திருவாயை திறந்து சொன்னார், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு சொல்லுங்களா. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நல்ல வார்த்தை பிரியமானவர்கள். ஆண்டவர் சொன்னா அது நிச்சயமா என்ன செய்வார்? நிறைவேற்றுவார், செய்வார். அவர் ஒருபோதும் பொய் சொல்வதில்லை, நாம் சொன்னதை பற்றி வருத்தப்படுவதில்லை. ஐயோ நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட போவதில்லை. ஆனால் அந்த வசனத்துடைய துவக்கம் என்ன சொல்லுது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். ஆண்டவருடைய வார்த்தை நம்மில் நிலைத்திருக்கிறதா? நிலைத்திருந்தால் தான் நம்ம கேட்டுக்கொள்வது என்ன செய்யுமா? செய்யப்படுமா? ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாயில, நம்முடைய இருதயத்தில், நம்முடைய நினைவுகளில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய ஆத்மாவில் அது என்ன செய்யணுமா? நிலைத்து இருக்குதா? ஏதாவது ஒரு வசனம் நம்மளோட இடைப்படுது, எதை சொல்றாரு? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு நல்ல வார்த்தை தானே. நம்ம கேட்குறோம், ஆனால் இங்கே இருக்கும்போது ஆடம்பரமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, மன மகிழ்ச்சியோடு நம்ம கடந்து சொல்கிறோம். வீட்டுக்கு போனோம்னா பிரச்சனைகள் வருது, தேவைகள் இருக்குது, மாதம் மாதம் இஎம்ஐ கட்டவன் இருக்குது, மகளிர் தொகை கட்டவன் இருக்குது, வாடகை கொடுக்கவன் இருக்குது. இப்படி 1008 பிரச்சனை இருக்கும்போது அதுதான் நம்முடைய மனசில் என்ன செய்யுது? வந்து நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், திங்கக்கிழமை காலையில் வந்து நிற்பாங்களே, கொடுக்கணுமே, இப்படிப்பட்ட பலவிதமான கவலை, பிரச்சனை, இவைகளை நினச்சி ஏதோ வசனம் என்ன செஞ்சிருது? நம்ம மனசில் இருக்குது. ஆனால் என்ன செய்யறது இல்லை, நினைவுக்கெல்லாம் திரும்ப அசைப்படுற மாதிரி, அதை நினச்சி பார்க்குற மாதிரி நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டே இருந்தோம்னா இந்த வேத வசனம் அதை அப்படியே மறந்து தான் போக முடியுமானது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். வாசிங்க. நிலைத்திருந்தால் ஆமாம், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். 4:15 வாசிங்க. யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்க கூட இருக்கணும், உங்களில் நிலைத்திருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். நம்ம என்ன செய்யணுமா? அவரில் நிலைத்திருக்கிறோமா, இல்லை நிலைத்திருக்க விரும்புகிறோமா? ஃபஸ்ட்டு விரும்பணும். விரும்பினால்தான் நம்ம நினைத்து இருக்க முடியும். ஆனால் நம்ம உலக கவலையில் தான் நமக்கு பெரிய இல்லை. நம்மளால் ஏதாவது ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நடக்கிறவனுடைய நட அவனாலே. இளைஞர் 9:23 நினைக்கிறேன். வாசிங்க. மன்னிக்கணும், 10:23. இளைஞர் 10:23. கர்த்தாவே அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லம் என்று அறிவேன். நம்ம சொல்றோம், இறைமை தீர்க்கதரிசி நான் நடக்கிறத நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லை, மனுஷனுடைய வழி அவனாலே என்ன செய்யறது இல்லையா? ஆகிறது இல்லையா? பிலிப்பியர் 2:12 வாசிங்க. இப்போ உங்களுக்கு புரியும். வாசிங்க. ஏனெனில் தேவனே அவர் சொல்றாரு, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி
நம்மில் உண்டாக்குகிறவரே அவர்தான் பிரியமானவர்களே. அதுக்கு நம்ம விரும்பணும், அதை நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து. அதிலே 19:73 நீங்க வாசிங்க. நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து. திருப்தி அடைகிறோமா? எப்ப திருப்தி வரும் தெரியுமா? தேவன் செய்த சரியா இருக்கும் நினைச்சா திருப்தி வரும். பவுல் எழுதுகிறார், போதும் என்கின்ற மனநிலை கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆனா திருப்தி போதும் அப்படின்னா அது எப்ப வரும்னா, தேவன் என்னுடைய வாழ்க்கையை பொருட்படுத்த இருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள வந்துட்டுனா திருப்தி வந்துட முடியுமா? ஆனால் வேதம் சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு வாசிங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் தான் திருப்தி அடைவான். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் நம்மிடத்தில் எப்படி காணப்படுது? வசனத்தை கவனிக்கிறோம், நம்புகிறோம், ஆனால் கைக்குள்ள தேவன் வாய்ப்பு தரும்போது அதை நிறைவேற்ற, அந்த வசனம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறுவதற்கு தேவன் சந்தர்ப்பத்தை தரும்போது சிலர் மறுதளிச்சிருந்தாங்க, சிலர் அவிசுவாசமாயிருந்தாங்க, சிலர் பயந்துருந்தாங்க, சிலர் கவலையை விட்டு வெளியே வர்றது. அந்த கவலையை விட்டு ஆனால் சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு சகாயர்னு சொல்லுவோம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். பாட்டு பாடும்போதெல்லாம் அவன் ரொம்ப அற்புதமாக உற்சாகமாக பாட்டு பாடிடுவோம். ஆனால் சோதனை, போராட்டம், பிரச்சனை இது மாதிரி மத்தியில் நம்ம நடக்கும் பொழுது அறிக்கையிட்டதை செயல்முறைக்கு கொண்டு வர என்ன செஞ்சிருக்கோம்? தவறு இல்லை பிரியமானவர்களே. இஸ்ரவேல் ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எல்லாருக்கும் தெரியும், அவங்க பல வாதைகளை கண்டவங்க, நேரில் கண்டவங்க. மத்திய கைலாசில் வெளிச்சம், அடையாறில் இருட்டு. அப்படிதான் கோசை நாட்டில் வெளிச்சம் இருந்துச்சு, பக்கத்தில் இருட்டு இருந்துச்சு. இதை பார்த்தவங்க. ஆமாம், அவங்க நிலத்தில் தண்ணியெல்லாம் ரத்தமாக மாறுது, இங்கே மாறலை. இப்படி அநேக காரியங்களை அவன் வித்தியாசம் நம்ம பண்ணிட்டார். அங்கே தலைச்சவங்களாம் அழைச்சாரு, இங்கே அழிச்சல அழிக்கவே இல்லை. இப்படி பல வாதைகளை, அற்புதங்களை, அடையாளங்களை நேரில் பார்த்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் நேரில் பார்த்தவங்க, அல்லது அதை அனுபவித்தவங்கன்னு சொல்லலாம். அந்த ஜனங்கள் அங்கிருந்து பலத்த கரத்தோடு, ஓங்கிய புயத்தோடு ஆண்டவர் அவங்களை புறப்பட பண்ணினார். புறப்பட்டாங்க. இவங்க புறப்படும் போது இப்போ நம்முடைய ஜனங்கள் புறப்பட்டுருவாங்கன்னு ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம என்ன செஞ்சிடுவோம்? அவங்க போகிற பாதையெல்லாம் சரி பண்ணி, போகிற வழியில் செங்கடல் இருக்கு, ரெண்டாக பிளந்து அதை பாதையாக்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்யலை? இப்போ முதலமைச்சர் இப்போ இல்லை, ஜெயலலிதாமா இருக்கும்போது வீட்டில் ரெடியாகும் போதே ரோட்டில் எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்க. யார் அந்த ரோட்டு வழியாக வெடிக்க முடியாது. லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு ரூட் தெரிஞ்சுன்னா சுற்றி கிட்டி சந்திரக்கு தான் போயிடுவாங்க. மெயின் ரோடு தான் கதியில் இருக்கிறவங்க வெடிக்க முடியாது, ஸ்டாப் பண்ணிடுவான். 1 மணி நேரத்துக்கு நிறுத்திடுவான். முதலமைச்சருக்கு அப்படின்னா ராஜாவுடைய பிள்ளைங்க, ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைங்க கிளம்புறாங்க. சரி, நம்ம பிள்ளைங்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவரால் அந்த பாதையெல்லாம் செவ்வாய்ப்படுத்தி சரி பண்ணி என்ன செஞ்சிருக்க முடியும்? வச்சிருக்க நான் செஞ்சாரா? கிளம்பி வந்துட்டாங்க. முன்னால் பார்த்தா செங்கடல் இருக்கு, பின்னால் பார்த்தா பாதனுடைய சேனை வருது. 10 வாதிகள் மேலே இருக்கும். அவங்க ஆண்ட பெரிய அற்புதங்களை, அடையாளங்களை செய்தார். இப்போ கிளம்பி இருக்கிறாங்க. வந்த இடத்துல ஒரு சந்தர்ப்பம், அறிக்கை இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலுமே அப்படிதான். ஆண்டவர் பொறுப்பெடுத்துட்டார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்
தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பார்த்தீங்களா? இவ்வளவு அழகா சொல்லுது. அழைக்கப்பட்ட அத்தனை பேருக்குமே நன்மைக்கு எதுவாக முடியுதா? நம்மளாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தா, வேறுபிரிக்கப்பட்டவர்களாக இருந்தா, தேவன் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று நம்மளை பிரித்தெடுத்திருந்தாரானா நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது எத்தனை நன்மைக்கு எதுவாக இருக்கும் பிரியமானவர்களே. ஆனால் அதை பேசும்போது, அதை கேட்கும் போது இருக்கிற ஆரவாரம் செயலுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, நடைமுறை வாழ்க்கைக்கு வரணும். அதான் சொல்றாரு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் உண்டு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ. நீங்க எந்த பட்டியலில் இருக்கிறீங்க? நீங்க அழைக்கப்பட்டிருந்தாலே உங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாதான். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எத்தனை அதிகம். வார்த்தை உண்மை உள்ளது, சத்தியமானது. வார்த்தை ஒருபோதும் மாறாது. இப்ப சில ஜனங்கள் வந்துட்டாங்க, நீங்க அப்படியே வாங்க யாத்திராமம் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இங்க புறப்பட்டு வந்துட்டாங்க. வந்த இடத்துல கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு விடுதலை இல்லை. பார்வோன் கிட்ட நெருங்கிட்டான். எவ்வளவு தூரம் வந்துட்டான் வாசிங்களா? 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் தொடர்ந்து போய் ஈரோப் பள்ளத்தாக்கி முன்னணி கிட்ட வந்துட்டாங்க. இதான் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கு ரொம்ப மிக நெருக்கமா வந்துட்டாங்க. இனி தப்பி பிழைக்க முடியாது. அது ஒரு பள்ளத்தாக்கு. ஆமா, வேற வழியே இல்லை. முன்னால செங்கடல், பின்னால பார்வோனுடைய சேனை, மொத்த சேனையை கூப்பிட்டு வந்துட்டான். அவன் நாட்டில் இருக்கிற பிரதானமான அத்தனை ரதங்களையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. முன்னாள் சொல்றாரு. இப்ப என்ன செய்யறது? இப்படி உபாகமும் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க, உங்களுக்கு புரியும். ரெண்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தில் உள்ளதை மற்ற ஜனங்கள் அறியும் படிக்கல. நல்லா கவனிக்கணும். வார்த்தையை மட்டும் பொறுமையா வாசிக்கணும். அப்படிதான் நம்மோடு பேசுவோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிரச்சனை ஏன் வந்தது, இந்த பாடு எதற்கு, இந்த உபத்திரவம் எதற்கு, இந்த நிந்தை எதற்கு, இந்த அவமானம் எதற்கு, இந்த வழி எனக்கு எதற்கு என்று கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, கை கொள்வாயோ மாட்டாயோ என்று உன் இதயத்தில் உள்ளதை ஒவ்வொருத்தரும் அறியும்படிக்கு தான் ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். அது சந்தர்ப்பம் பிரியமானவர்களே, அது கொண்டாட தருணம். மன்னிப்பதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை தருவார். மற்றவர்களை மன்னிப்பதற்கு, நன்மை செய்வதற்கு, அவர்களை பற்றி பேசாமல் இருப்பதற்கு. உண்மையிலேயே அவன் ஆக்கிரிக்கு பங்காளனா கூட இருக்கலாம், அவன் குறைவுள்ளவனா இருக்கலாம். ஆனா நம்மளால அப்படி பேசிட்டு இருக்கும் போது அவனை பற்றிய குறைய சொல்லாம நம்மளால என்ன செய்ய முடியல. அதுவும் புத்திக்கு தானே அவனுக்கு. ஆமா, நமக்குலாம் ரொம்ப நல்ல புத்தி. அதனால நம்ம என்ன செஞ்சிருந்தோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எனக்கு அப்பவுமே தெரியும் அவன் புத்திக்கு அவன் அப்படிதான். அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். தெரியுமா? அதான் வளர்ச்சி. அதுதான் வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்படணும். அப்படி சந்தர்ப்பம் எப்பவும் கிடைக்காது. மன்னிப்பதற்கு நம்மகிட்ட வளர்த்த கடா மார்புல பாய் அப்படி சொல்லுவாங்க எங்கள் ஊரில். வளர்த்த கடா அவங்க தாங்கிக் கொள்வது எவ்வளோ கஷ்டம்ல. ஏன்னா ஆண்டு சொல்கிற வையப்படும் போது அவர் பதில் வையலையா, அவர் பாடுபடும் போது அவர் பயம் வித்தலையா. இப்படி பயமுறுத்தலாம். இப்போ என்ன சிறுவில் அடைஞ்சிருந்தா நான் மறித்து உயிர் தந்ததுக்கப்புறம் நான் தான் நியாயாதிபதி இருப்பேன்னு கூட அவர் நினைக்கவே இல்லை. அவர் நினைக்கும்படிக்கு கூட அவர் செய்யலை. அவர் செய்ய முடியும். அவர் அவர் அடிக்கிறவனை, அவர் சிலுவையில் கொள்றவனை, ஆணி அடிக்கிறவனை, ஆமாம் ஈட்டி வச்சு குத்தப்படுறவனை அவர் நினைக்க வைக்க முடியும், எண்ணங்களை உருவாக்க முடியும். அவர் சொல்றார், அவர் வையப்படும் போது என்ன செய்யலாம். 1 பேர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நினைக்கிறார்.
1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் பாவம் செய்யவில்லை, வஞ்சனை காணப்படவும் இல்லை. அடுத்தது, அவர் வையப்படுவது, திட்டு வாங்கும் பொழுது, அவர் அடிபடும் போது, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பாருங்களா, நீதியாய் தம்மை நியாயம் தீர்க்கிறவர்களுக்கு அவர் என்ன செஞ்சாரா? வாசிமா தொடர்ந்து, நீதியாய் தம்மை தேவனுக்கு தன்னை ஒப்புவித்தார். பிரியமானவர்களே, உண்மையிலே நீங்க அது நியாயமா தீர்ப்பு நினைச்சீங்களா? இந்த ஜனங்கள் அவருக்கு நியாயமாக தீர்ப்பு செஞ்சாங்க, அநியாய தீர்ப்பு செஞ்சாங்க. ஆனா அது நிறைவேற வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால தான் நம்மெல்லாம் காட்டு ஒளிவு மரமாக இருந்தோம். இன்னைக்கு ஒளிவு மரத்தினுடைய சாரத்துக்கும் வேருக்கும் உடன் பங்காளியாய் மாற்றினார். இப்போ வாங்க உபாகம். அவர் சொல்றாரு, உன் இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு, வாசிங்க, இந்த 40 வருஷமும் வனாந்திரத்தில் நடத்தி இருந்தாரா? எத்தனை நல்ல தேவன் தெரியுமா? அந்த இருதயத்தில் உள்ளத, நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நமக்கு வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் நம்ம அன்பு மாத்திர அன்பாகவே முழுவதும் அன்பு தான். ஆனால் நம்ம அப்படி இல்லை. நமக்கு உதவி செய்கிறவங்ககிட்ட அது நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க, நமக்கு எல்லாம் பாவம், அது நமக்கு எல்லாம் பேசிட்டா தப்பு செஞ்சான், தெரியாமல் பேசியிருப்பான் அப்படின்னு சொல்லி கூட எது செஞ்சிடுவோம். ஏன்னா அவர் நமக்கு பிரியமானவங்க. நம்மளை லேசாக பிடிக்காதவங்க, நம்மளை பற்றி நல்லது சொல்ல நினச்சி அது தப்பாக போய் முடிஞ்சா கூட பெரிய வம்பாவே எப்படி இருக்கிறோம்? நம்முடைய குணாதிசயங்கள் இருக்குது. அன்பு பிரவாகிக்கும் பிரியமானவங்க. அந்த அன்பு நமக்கு உள்ள இருந்து வெளியே வரணும். அதுதான் வேதம் விரும்புகிறது. அந்த அன்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் தேவன் மேலே நம்ம வச்சுக்கிற அன்பை வெளிப்படுத்தும். அதற்காக தேவன் சும்மாலாம் எதிர்பார்க்கல. தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயங்களை அவர் என்ன செஞ்சிருக்காரா? சொட்டு சொட்டா இல்லை, ஊற்றிருக்கிறார். அப்படின்னா குற்றாலத்தில் அருவி எப்படி கொட்டும், ஒக்கணைகள்லாம் ஃபால்ஸில் எப்படி தண்ணி கொட்டும், அந்த மாதிரி தான் தேவ அன்பை அவர் ஊற்றி இருக்கிறார். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே செத்தாருங்க. நீ யோசிச்சு பாருங்க, இவ்வளவு கையில் ஆணியை கொண்டு அடிக்கலாம், வேற எந்த கையிலாம் முதல்ல கட்டலை. இதை வச்சு ஆணி அடிக்கும்போது அந்த சதை எப்படி கிழிஞ்சிருக்கும், உள்ள இருக்கிற எலும்பு நரம்புலாம் எப்படி உடைஞ்சிருக்கும். ரொம்ப 5-8 வாசிக்க உங்களுக்கு புரியும். நாம் பாவிகளாய் இருக்கையில் சொல்றாரு, பரிசுத்தமான பிறகு இல்லை, நீங்க பரிசுத்தம் ஆக வேண்டும் என்பதற்காகவே நாம் பாவியாக இருக்கும்போது நம்மளுக்கு அவர் அன்பு கொடுத்தார். அப்படிதான் சொன்னா, என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு விட்டீர்னா, தேவனே நீ எனக்கு செய்த நன்மை பெரியதுன்னா. என்ன நன்மை பெரியது சொன்னா தெரியுமா? என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு விட்டீர்னா. ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னா, அவன் பாவம் செய்தான். ஆமாம், ஆனால் அந்த பாவம் செஞ்ச கொஞ்ச நேரத்தில் ஒரு கொலை, பெண்ணுடைய மனைவியை எடுத்துட்டான். அந்த பாவம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது லெட்டர் எழுதும்போது உரியாவுக்கு யோவாப் கையில் லெட்ரு போகுது, உரியா கையிலே போகுது. நானே எனக்கு சாவு போல அல்லது மரண சாசனத்தை எழுதி எட்டு போய் கொடுத்துட்டேன் யோவாப்ட, படைத்தலைவன் கொண்டு கொடுக்க போகிறேன், ஏன்டே கொடுத்து விடுறாரு. இந்த பாவம் செய்து கொண்டு இருக்கும் போது அவனுக்கு மரணம் சம்பவித்தது. ஆனால் அவன் என்ன செய்ய மாட்டான், மன திரும்பி இருக்க தேவையே எனக்கு நீ பாராட்டின கிருபை பெரியதுங்க. அவன் அதை அறிஞ்சனால சொன்னான், என்னுடைய ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வித்தீர்னு சொன்னான். அவர்களுக்கு பாராட்டின கிருபை பெரியது. நம்ம அதை மறந்துட்டு சின்ன சின்ன காரியங்கள்ல இந்த மனிதர்கள் இந்த தூற்றும் பொழுது, நம்மளை பேசும்போது, நமக்கு எதிராக நடக்கும் பொழுது, என்னங்க தாவீதுக்கு இல்லாத ஒன்று நமக்கு நடந்துட போகுது. நீங்கள் உட்காந்து பாருங்களா, சீமையில் ஒருத்தன் பென்யமீன் கோத்திரத்தில் கீசினுடைய உறவினுடைய அவன் பேசுகிறான் தாவீதை பார்த்து, இரத்த பிரியனை, பேலியாளின் மனுஷனை தொலைந்து போன்னு சொல்கிறான். அப்போ தாவீது சொல்கிறான்,
யோவாப் சொல்கிறான், யோவாப் இருக்கணும், அபிஷேகம் இருக்கும், தம்பியாக இருக்கும். நான் போய் அந்த செத்த நாயோட தலையை வாங்கி போடட்டும். வாங்கி போட்டோம்னா ஆரிஸ் பாக்கெட் வாங்க எப்படி ஆட்டு தலையை வாங்கிட்டு வர மாதிரி நான் செத்த நாயோட தலையை வாங்கி அவன் கழுத்தில் கத்திய வச்சானா அவளை நான் முடிஞ்சுது. அவன் பெரிய படை தளபதி, அவன் அண்ணனுக்கு அது இருந்தேன் யோவாப் அபிஷேகம் இல்லாமல். இவன் சொல்கிறான், அந்த செத்த நாயோட தலையை அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்கு, அல்லது பலன் இருக்கு, ஆளுமை இருக்கு, சந்தர்ப்பம் இருக்கு, வாங்கி போட முடியும், கொன்ற முடியும். நாகரிக சொல்றான், அவன் பேச தேவனுடைய சிறுமியை பார்த்து எல்லாம் திரும்பி கொண்டு வருவாருன்னு சொல்றான். சொல்ல முடியுமா நீங்க? அதிகாரம் இருக்கும்போது கொலை பண்ண முடியும் உன்னால. நான் சொல்றவங்களுக்குலாம் புரியுதா? ஒருத்தரை நம்மளால தூஷிக்க முடியும், அது சபிக்க முடியும், ஆனால் சபிக்கக்கூடாது. ஆனால் நம்மளால என்ன செய்ய முடியல. ஆத்திரம் கோபம் வந்துருங்க. ஆண்டவர் உன் இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு பிறகு இல்லை, ஆப்போசிட்ல இருக்கிற நம்முடைய எனிமி இல்லை, எதிரி இல்லை, நமக்கு பகைஞன் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன் இதயத்தில் உள்ளதை. உங்க இதயத்தில் என்ன இருக்குது? கசப்பு இருக்குதா? விரோதம் இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமில்லாத செய்கை இருக்கிறதா? இச்சை இருக்கிறதா? பொருளாசை இருக்கிறதா? இந்த உலகத்தின் மேல உள்ள சிற்றின்பங்கள்ல நாட்டம் இருக்கிறதா? சிலருக்கு செல்போனே பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு. காலையில் எந்திரிச்ச உடனே முகத்தை கழுவுறாங்களோ இல்லையோ, வாயை கொப்பிடிக்கிறாங்களோ இல்லையோ, முன்னால் அந்த பெட் காப்பி இருந்துச்சு. நானும் எந்திரிச்ச உடனே பெட் காப்பி வந்துடும் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டெல்லாம் பெட் காப்பி கிடையாது, கடுங்காப்பி தான் உண்டு. அது எந்திரிச்சு ஒரு சில வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் ஆட்டுப்பால் உண்டு, எல்லோரும் கடுங்காப்பி போட்டு டம்ளரில் அடுக்கி வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் காப்பிலாம் பெரிய பானையில் போடுவாங்க. எங்கள் சித்தப்பா, எங்கள் மாமா அப்படியெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நாங்களே எங்கள் வீட்டில் 11 பேர், பிள்ளைங்க மட்டும் 17 பேர், எங்கள் அப்பா அம்மா 13 பேர். இன்னும் சித்தப்பா பெரியப்பாலாம் வந்தால் அப்போ டம்ளர் நீங்கள் குடிக்க நம்ம குடிக்கிற மாதிரி 70 ml டம்ளர் தான் இருக்காது, டம்ளரே இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆமாம், கடுங்காப்பி தான், கருப்பட்டி காப்பி. எங்கள் தாத்தா நல்லா பணியாடுவாங்க ஒரு பீரியடில், ஒரு காலத்தில். இப்போவும் அதெல்லாம் போயிடுச்சு, தாத்தாவும் போய் சேர்ந்துட்டாங்க. எங்கள் அம்மா வந்து பெரிய பணியேறி குடும்பத்தில் வருவாங்க. எங்கள் வீட்டில் கருப்பட்டி தான், வேறு சக்கரை சீனிலாம் கிடையாது. கருப்பட்டி காப்பி போட்டு வச்சுருப்பாங்க, எல்லா டம்ளர்லையும் ஊற்றிடுவாங்க. 4-5 ஆடு இருக்கும். ஆடு நல்லா பால் கறக்கிற ஆடாக இருக்கும். குட்டியெல்லாம் போட்டு முடிச்சக்கப்புறம் நல்லா பால் இருக்கும். அந்த பாலை ஃபுல்லாக கறந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு எல்லோரும் பாலில் காப்பி தூக்கி ஊற்றுவாங்க. நாங்கள் கடுங்காப்பில் ஒவ்வொரு சொட்டு பால் ஊற்றுலாம் போது பால் காப்பி ஆகிடும். நடந்த சம்பவங்க. நாங்கள் சொல்லுவோம்மா, பால் வாங்கி டேய் இது என்னடா பால் காப்பி தானடா. ஆனால் அன்றைக்கி தெரில, இந்த பாக்கெட் பாலில் இருக்கிற கெமிக்கலு அதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது. கருப்பட்டி காப்பியில் இருக்கிற பலன்கள் நமக்கு என்ன செய்யலை, நமக்கு தெரியல. நீ கருப்பட்டி அவ்வளோ மருந்து மாதிரி ஆகிட்டு கிலோ 4 ரூபாய்க்கு கூட ஒரிஜினல் கிடைக்காது, 500 ரூபாய்க்கு கூட ஒரிஜினல் கிடைக்காது. ஒரு சில இடங்களில் தான் கிடைக்கும். எப்படி இருக்குது? டம்ளரை ஃபுல்லாக வச்சுக்கோங்க வரிசையாக. ஆமாம், ஆனால் ஒரு சில வேலையை முடிச்சுட்டு வந்து குடிக்கணும், பைபிள் படிக்கணும், ப்ரேயர் பண்ணணும். அப்படியே எங்கள் வீட்டில் ஒரு ஒழுங்குலாம் உண்டு. இப்போ எந்திரிச்ச உடனே மெசேஜ் தான் பார்த்துருங்க. பேரண்ட்ஸ் கூட என்ன செய்யறதில்லை, பேரண்ட்ஸே பார்க்காம இருந்தால் பிள்ளைங்கிட்ட சொல்ல முடியும். 18 லாக் போட்டிருக்காங்க ஒரு ஃபோனுக்கு. ஒவ்வொரு ஆப்புக்கும் யாராவது வீட்டில் ஃபோனை நைட்டில் படுக்கும்போது ஒரு கப்பாக வச்சு எல்லோரும் கப்பால் வைங்க சொல்ல முடியுமா? பிள்ளைங்கிட்ட சொல்ல முடியல. இப்போ என் வீட்டில் ஃபோன் எல்லாருக்குமே தெரியும். என் ஃபோனோட பாஸ்வேர்டு எங்கள் சர்ச்சில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். ஒரே ஒரு பாஸ்வேர்டு தான். என்னோட பிறந்த நாள் தான் 23/1978. உங்களுக்கு இப்போ தெரியும். என் ஃபோன் எங்கே கிடந்தால் நினைச்சிடலாம். பேங்க் பாஸ்வேர்டே பெத்ராஜன் ஜிலேக்கு சர்ச்சை பிள்ளைகளுக்கு தெரியும். அவரை ஆப்ரேட் பண்ணுவார். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கடைசியாக நம்மளை கேட்க வருவாருன்னு பார்க்குறீங்களா? உங்கள் ஃபோனில் எப்படி இருக்குது, உங்கள் பிள்ளைங்க முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் சொல்லணும். நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க சொல்கிறேன், எங்கள் அப்பா ரோட்டில் போட்டு போயிடும். எங்கள் அப்பா ஃபோன் எங்கள் வீட்டில் சும்மா வீட்டில் கிடக்கும், தெருவில் கிடக்கும். தெருவுன்னா ரோட்டில் இல்லை, எங்கள் வீட்டில் சும்மா தாராளமாக சொல்ல முடியுமா? நீங்கள் இப்போவே பழகுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிரயாசப்படுங்க. அது ஒன்றும் நம்ம பரவராஜை கொண்டு போய் சேர்க்காது. அந்த ரங்கத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் இருக்கு இல்லையா, அது உங்களை பரவத்தை கொண்டு போய் சேர்க்கும். அந்த ரங்கமாக நீங்கள் சேமித்து வைக்கிற உங்கள் வீடியோ
அந்தரங்கமாய் சேமித்து வைக்கிற இந்த செல்போனில் இருக்கிற பொல்லாத கிரியை உங்களது நகரத்துக்கு மேலே என்ன செய்யும்? தகுதியுள்ளவர்களை மாற்றும். ஒரு 24 hours நான் போகிற இடங்கள் நம்ம சொல்ல வேண்டியது, போனே பார்க்கக்கூடாது, வந்தால் மட்டும் பேசணும். முக்கியமான வேலை, என்னுடைய பிஸ்னஸ் அல்லது என்னுடைய தொழில், என்னுடைய ஒர்க் இருக்குமானா அதை மட்டும் என்ன செய்யணும்? 24 மணி நேரம், ரொம்ப இல்லை. இன்னைக்கு காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சிங்களா, நாளை காலைல 10 மணி வரைக்கும் ஒரு தீர்மானம் மட்டும் நீங்கள் இருந்து பாருங்களா, எடுக்க முடியல, அது தொடாமல் இருக்கிறோமா, அதுக்கு அடிமையாக இருக்கோமா இல்லையா? வாரத்தில் ஒரு நாள் மட்டும் செஞ்சு பாருங்கள். என் வீட்டில் நான் 50 நாள் 100 நாள் இருந்தேன், 2 பார்த்தேன், இப்பவுமே இருப்பேன். எனக்கு அது ஒரு பெரிய செல்லை எடுத்து கையில் போகும்போது இல்லை இப்போ நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துருக்கோம், இதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செல்லை வச்சுட்டு பைபிள் எடுத்துருவேன். படித்து பாருங்களா, நீங்கள் பைபிளை படிச்சிங்கன்னா அந்த பைபிளை எப்படிமா மாற்றும். இந்த வேதனுடைய வார்த்தை சங்கீதம் 119 98 வாசிங்க. அவ்வளவுதான். இந்த நான் சொல்றேன், உங்க சத்துருக்களை சிநேகிங்க, சத்துருக்களை மன்னிங்க, விட்டு கொடுங்கன்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் செய்வதற்கு வேதத்தில் இருக்கு, காரியம் இருக்கு. அதை ஆராயும் போது சொல்ல கற்பனைகளை கொண்டு என்னை என்னிலும் என்னுடைய சத்துருக்களை விட அதிக சும்மா ஞானம் இல்லை, அதிக ஞானம். இந்த ஞானம் வந்துச்சுன்னா அவரே அதிக அறிவு வந்துச்சுன்னா நீங்க மன்னிச்சிருவீங்க. பிரியமானவர்களே, ரட்சிப்புக்காக நின்றுவீங்க. அழிக்கப்பட வேண்டிய ஜனம்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இவங்க அழிவுக்கு பாத்திரவான்னு முடிவு பண்ணிட்டார். 23 107 23 நினைக்கிறேன், 106 23 சங்கீதம் வாசிங்க. அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். யாரு? அழைக்கப்பட்ட ஜனங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும். ஆனால் அதில் ஒருத்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருக்கிறான். ஒரு சிலர் இருந்தாங்க. ஆரோன் இருந்தாரு, யோசுவா இருந்தாரு, நூனின் குமார் இருந்தாங்க, காலேப் இருந்தாரு. 6 லட்சம் புருஷர் இருந்த இடத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர் பற்றி சொல்றாரு ஆண்டவர். இவங்க தான் அழைக்கப்பட்டவங்கப்பா. இப்போ நீ தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாரையும் தெரிஞ்சிக்கோ. அப்பொழுது அவரால் இஸ்ரவேல் ஜனங்களை யாக்கோபின் வம்சம் தெரிந்து கொள்ளப்பட்டது என்று நினைச்சிட்டு அவரை அழைக்கப்பட்டவர் பட்டியலுக்கு மாறிட்டாங்க. பிரியமானவர்களே, தேவன் அழைச்சிட்டு வந்தவர் தான், அழைத்தவர் தேவன் தான், உண்மையுள்ளவர் தான், நன்மைக்கு எதுவாய் சகலத்தையும் மாற்றினார். ஆனா ஒருத்தனை பார்த்து சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கரத்தை ஆற்றும் பொருட்டு என்ன செஞ்சானா? அதாங்க பைபிளை படிச்சீங்கன்னா அந்த எளிமைக்காக நீங்க நின்றுவீங்க. அது சொல்ல சத்துருக்களிலும் என்ன அதிக ஞானம் உள்ளவனா, அந்த ஞானம் தான் அவனுக்காக ஜெபிக்க வச்சிருக்கும். அப்போ அது எங்கிருந்து வருது? பார்த்துல கற்பனையிலிருந்து, அது படத்திலிருந்து வரும். பிரியமானவர், யாக்கோபு 3:17 எடுக்க வேண்டாம், அது படத்திலிருந்து வரும். எப்ப வரும்? நீங்க சங்கீதம் 119 98 வாசிங்க, 99 வாசிங்க. அவர் சொல்றான், இரவும் பகலும் அவருடைய சாட்சி. ஆமா, யோபை பத்தி தியானிக்கிறாங்க, ஆபிரகாமை பத்தி தியானிக்கிறாங்க, மோசேயை பத்தி தியானிக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி, தாவீதை பத்தி, கர்த்தரின் செய்கைகளை பத்தி தியானிக்கிறாங்க. அவர் சாட்சியாய் செய்த சகலத்தின் தியானமாய் இருக்கிறபடியால் உங்களுக்கு போதிக்கிறார் எல்லாரிலும் அறிவுள்ளவர்களாய் மாற முடியும். பிரியமானவர்களே, இதுதான் தேவன் விரும்புகிறார். இதுக்காக தான் சொல்றாங்க ஒரு 24 hours நீங்க இருந்து பாருங்க, முடியுதான்னு. முதல்ல கொஞ்சம் கடினமான அது தோன்றும், ஆனால் அது ரொம்ப எளிது. 50 வருஷத்துக்கு முன்னால 40 வருஷத்துக்கு முன்னால செல்போனா இருந்துச்சு. ஆமா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால பெரிய செல்போனு, இந்த டச் போன்லாம், டிவி, தொலைக்காட்சி பெட்டி. அப்போ அது போனாங்க, நீங்கள் கேட்ட பாடல், உங்கள் விரும்பும் பாடல், அப்புறம் நீங்கள் பெப்சி உமாலாம் வருவாங்க, அப்படி யாரும் சொல்லுவாங்க நிறையா. அப்போ அது ஒரு பீரியடில் இருந்துச்சு மோகம். அதுக்கப்புறம் இந்த கேடிவி வந்துச்சு. கேடிவி வந்ததுக்கப்புறம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் 24 hours இலவசமாக சினிமாவுக்கு தியேட்டருக்கு போகாமலே சொல்லுங்களா. அது அந்தந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு. இப்போ உள்ள பிள்ளைங்க பாவம், எல்லா பாவமும் கையிலே வந்துச்சு. எல்லா பாவமும் உண்மையில இந்த குப்பை கிச்சனை கொடுத்து வச்சவங்க
ஃபோன் இல்லாமல் எப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு கேட்குறாங்க அந்த பிள்ளைங்க. ஃபோன் இல்லாமல் நீங்கள் எப்படி ஆனால் அன்போடு வாழ்ந்தோம், சகோதர சிநேகத்தோடு வாழ்ந்தோம். இப்போ ஸ்பாவமே இல்லை பிரியமானவர்களே. எப்படி வரும்? பேசுறதுக்கே நேரம் இல்லை, ஒரே ரீல்ஸ் மோகம், ஒரே அத்தனை அதில் அறிவு வேண்டும். 99 வாசிங்க, 98, 99, 100 வாசிங்க. கை கொண்டிருக்கிறபடியால் இந்த ரெண்டையும் 98, 99 செஞ்சா நீங்க அப்படி கட்டளைகளை கைக்கொள்ள முடியும் பிரியமானது. அதற்கான வழி சட்ட திட்டங்களெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ள முடியும். அதை செஞ்சா முதியோருக்கு இருக்கிற அறிவை விட உங்களுக்கு அறிவு அதிகமாக இருக்குன்னு வேணும்னு சொல்றாரு. உங்களுடைய தாத்தா பாட்டியை விட நீங்க ரொம்ப அழகா, அப்பா அம்மாவை விட நீங்க ரொம்ப அழகா. இப்போ இருக்கிற பிள்ளைங்க அப்பா அம்மாவை விட ரொம்ப அழகா யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அப்பா அம்மாவை பேசுறத மட்டும் நல்லா என்ன செய்கிறாங்க. ஆமாம், 10 வயசு 12 வயசுலேயே பிள்ளைங்க அப்பா அம்மாவை நல்லா என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. பேசுகிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் பிள்ளைங்க. அது வார்த்தை, அந்த வார்த்தையை நீங்கள் விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். அது வார்த்தை, அந்த வார்த்தையை விதைக்கிறோம் என்று அர்த்தம். நீங்கள் அதை நினச்சிங்கன்னா கொஞ்சம் பேசுறதுக்கு பயப்படுங்க. அது தாய் தகவலுக்கு விரோதமாக பேசக்கூடாது, திருச்சபைக்கு விரோதமாக பேசக்கூடாது, திருச்சபை ஊழியர்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது. அதை பற்றி நான் கடந்த வாரம் அங்கே எடுத்தேன். அவங்க பிடிச்சி கொடுத்தா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. திருச்சபைக்கு விரோதமாக பாவம் செஞ்சால் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் ஆறவே ஆறாது என்று ஆண்டு சொல்றாரு. விடவே மாட்டேங்கிறார். என் இருதயத்தில் இருக்குங்கிறாரு. நம்ம கத்தலுக்கு சித்தமானா இன்னொரு முறை நம்ம அதை பற்றி தியானிக்கலாம். அதனால் ஆலயத்துக்கு விரோதமாக உங்களுடைய கரங்களை, உங்களுடைய பார்வையை, உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய வார்த்தையை உதிர்த்துடாதீங்க, நினைச்சிடாதீங்க. பேச விடவே மாட்டார் ஆண்டவர். அது நான் சாட்சியோடு சொல்ல முடியும், வேத ஆதாரத்தோடு சொல்ல முடியும். இப்போ வாங்க வார்த்தைக்கு வாங்க. போகும் 8ஆம் அதிகாரம். உன் இதயத்தில் உள்ளதை உனக்கு நீ அறியும்படிக்கு இந்த 40 வருஷமும் வனாந்திரத்தில் தான் நடத்தினாரு. ஆனால் குறைவில்லை. நம்ம வனாந்திரம் ஒன்று நம்ம எல்லாம் நினச்சிட்டோம்னா அது காரியம் அல்லது ஒன்றுமே விவசாயமே இல்லை. அங்கே வெறும் காற்று கூட, காற்று நல்லா வீசும். ஆமாம், வெறும் வெயிலாக இருக்கும், மரம் இருக்காது, கடிகள் இருக்காது, அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் அற்புதமாக செஞ்சுருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நைட்டை நல்லா தூங்குவாங்க, காலையில் எழுச்சி வீட்டு வாசலை விட்டு வெளியே வந்தால் மண்ணா என்ன செய்யும்? தேவைக்கு இருக்கும். சனிக்கிழமை மட்டும் டபுளாக எடுத்து வைக்கணும், மற்ற நாளாக எடுத்து வைக்கணும். ரொம்ப அற்புதமாக தேவை நடத்தினார், குறைவில்லாமல் நடத்தினார். அதான் அவருடைய உபாகமத்தில் இதெல்லாம் பின்னாடி பிந்திய நாட்கள் சொல்லுவார், பிந்திய வசனங்கள் சொல்லுவார். வெற்றில இப்போ நம்முடைய இதயத்தில் உள்ளதை நமக்கு உணர்த்தலன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ வாங்க யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்திராகமம் 14:10. ரொம்ப கிட்ட, இன்னும் கிட்ட வந்துட்டான், கையெழுத்து தூரத்துக்கு வந்துட்டான். பார்வோன் சமீபித்து வருகிற போது அப்பா ரொம்ப தெளிவாக பார்க்குறாங்க. பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்போ இஸ்ரவேல் புத்தர் கர்த்தரை நோக்கி வார்த்தை அழகா சொல்லுது. சூப்பர். கருத்து வாசிங்க. ஆண்டவர் நோக்கி எப்படி கூப்பிட்டு எனக்கு தெரியல. ஆனா மோசையை பார்த்து சொல்றாங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் நாங்கள் சாக போகிறோம் அவனே முடிவு பண்ணிட்டான். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதத்தை அடையாளத்தை கண்டவன் இருதயத்திலிருந்து என்ன வார்த்தை வெளிவருது பாருங்க. நீங்கள் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பாருங்க. திருமணம் ஆகுமா, சொந்த வீடு வாங்குவோமா, இல்லை இத்தனை வருஷம் நம்மளை ஆண்டவர் கட்டி காப்பாற்றி ஏந்தி சுமந்து தப்பு வைத்து வந்ததா எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, மறந்துட்டாங்க. பார்த்த கொஞ்சம் சொற்ப கொஞ்ச நேரத்தில் எப்படி இருக்கும் பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. என்ன நான் அங்கே அடிமையாவே இருக்கிறேன் என்று சொன்னேனே. இப்ப ரொம்ப தெளிவா பேசிட்டான். எப்ப நான் வனாந்திரத்தில் சாகர பார்க்கணும், எகிப்தியருக்கு பார்வோனுக்கு நான் அடிமையா இருக்கிறது எனக்கு நலம் மேலுங்கிறான். இதுதான் இஸ்ரவேலுடைய ஸ்டேட்மெண்ட். அவன் இருதயத்தில் இருந்த
என்ன ஆண்டவர் மன்னிக்கலனாலும் பரவாயில்ல, நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன். இந்த மாதிரிலாம் என்ன செஞ்சிடாதீங்க, தெரியாம கூட சொல்லிடாதீங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே மன்னிக்க, கீழ்ப்படிய அல்லது விட்டு கொடுக்க, ஆமாம் அதை இப்படி பாதையை நடக்க எனக்கு உதவி செய்யணும் தான் கேட்கணும். எனக்கு ஆசீர்வாதம் வரலனாலும் பரவாயில்ல, நான் அவனை என்ன செய்ய மாட்டேன். ரெண்டில் ஒன்று பார்க்காம அந்த மாதிரிலாம் என்ன செஞ்சிடக்கூடாது. நம்முடைய சிந்தனையில் கூட உதிக்கிறக்கூடாது. பிரியமானவர்களை உதிச்சதுன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்களுக்காக தேவன் ஒரு ப்ராசஸ் பண்ணியிருந்தார், இவங்களுக்காக தேவன் ஒரு காரியம் பண்ணியிருந்தார். நீங்கள் வாசிங்க, அதே யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்களா. இப்போ ஒரு சம்பவத்தை ஆண்டவர் செய்து இவங்க கண்களுக்கு அது புலப்படாது, இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு முன்னால் சென்ற கர்த்தருடைய தூதரானவர் முன்னால் இருந்து இப்ப விலகி பார்வோனுடைய சேனையும் இஸ்ரவேல் சேனையும் ஒன்று சேராதபடிக்கு நடுவில் அரணா வந்து நின்றுக்கிட்டார். இந்த அறிவு யாருக்கு இல்லை? அற்புதத்தை பார்த்தவங்களுக்கு நம்மளை காப்பாற்றுவார்கள் அப்படிங்கிற புரிதல் இல்லை. தேவன் நம்மை எதற்காக சிருஷ்டித்தார்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, இந்த நற்கிரியை நீங்க யாருக்கு செய்யணும்? எல்லாருக்கும் செய்யணும். தேவன் யாருக்கெல்லாம் வாய்ப்பு தராரோ அத்தனை பேருக்கும் தரணும். அதில் நம்முடைய எளிமை இருப்பான், நம்முடைய சத்துரு இருப்பான், நம்முடைய பகைஞன் இருப்பான். நம்ம சொன்ன வளர்த்த கடா மார்பளை பார்த்துங்களா, அவனே வந்து நிற்பான், அப்படியே நடிப்பான். அவன் நடிச்சுட்டு போட்டு அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? நற்கிரியை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய என்ன நற்கிரியை மன்னிச்சிடணும். மாபெரும் நற்கிரியை உதவி செஞ்சிடணும். தேவ சித்தமாக நிறைவேறும். பிரியமானவர்களே, நம்முடையவர்கள் வாசிங்க 3:23 கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. கொலோசியர் 3:23. இல்லை நம்முடையவர்களும் நற்கிரியை செய்ய பழக்கத்துக்கு தீத்து 3ஆம் அதிகாரமா, தீத்து 3:14. தீத்து 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியை செய்ய ட்ரெயின் பண்ணணுமா? பிரியமானவர்களே, முதல்ல நீங்க முயற்சி செய்யணும். பயிற்சி தேவன் தருவார், வாய்ப்பு தேவன் தருவார். அதெல்லாம் நீங்க மண்ணு கட்டி தண்ணீர் விட்டு கதறி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்க கேட்கணும். அப்ப நம்ம இருதயத்தில் உள்ளது என்னது என்பது தேவன் நமக்கு உணர்த்துவார். இப்போ உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. சிறுமைப்படுத்தி இதெல்லாம் நடந்துச்சா? அவர் சிறுமைப்படுத்தினாரா? இல்லவே இல்லை. அவங்களுடைய பார்வைக்கு அது சிறுமை போல தோன்றிச்சு. தண்ணி கொஞ்ச நேரத்துக்கு இல்லாம இருந்தது, காடை அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இல்லாம இருந்தது. அதனால கேட்டவங்க குடிச்சாரு. அது சிறுமை இல்லை, பசியினால் வந்தவிடவே இல்லை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல பிழைப்பான் என்பதை அதுக்கு உணர்த்துறாரு. பதிலா இருதயத்தில் உள்ள அறிஞ்சவரு இப்ப உணர்த்தும்படிக்கு நீயும் பிதாக்களும் அறியாதிருந்த மண்ணாவில உங்களை போஷித்தாரு. தேவனுடைய வார்த்தைகளை உங்களை போஷித்தார். பிரியமானவர்களே, உங்களுடைய அறிவுக்கு அது எட்டாவது இருந்திருக்கும். ஆமா, இது தேவனால நீங்க போஷிக்கப்பட்டு தேவனால நீங்க நடத்தப்பட்டு வந்திருக்கிறீங்க என்பதை தேவன் உங்களுக்கு உணர்த்துறார். நீங்க அறியும்படிக்கு, அடுத்தது உணரும்படிக்கு தேவன் இவைகளை எல்லாம் நடப்பிக்கிறார். இந்த அறிதலும் இந்த அறிவும் இந்த உணர்வும் இல்லாத இருந்தா அந்த எத்தனை வசனப்படுவார். நம்ம உருவாக்க நினைக்கும் பொழுது நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவ்வளவுதான். நீங்க ஆண்டவரே உங்களுடைய சித்தம் எனக்கு
செய்யும், நடக்கட்டும். நம்ம அறிவுக்கு எட்டாம ஒரு ப்ராசஸ், அது ஒரு பெரிய தேவ திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அறிவுக்கு எட்டாது, நம்முடைய கண்களுக்கு தெரியாது. பிரியமானவர்களே, இஸ்ரவேலுடைய சேனைகளுக்கு முன்னால் நின்ற தேவதூதனானவர் இப்படி பின்னால போய் நின்று என்ன செஞ்சார்? பாதுகாத்து. ஏன் வரட்டுங்க, ஆண்டவர் நம்ம கூட இருந்தா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படு, தேவரே உமது கோலும் உமது தடியும் சொல்லும் போது நல்லா இருக்கு. அந்த பாதையில நடக்கும் போது தானே, அந்த பாதையில நீ கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர்கிட்ட இப்படி சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். அவர் சமூகம் உங்க முன்னால் செல்லக்கூடிய ஒவ்வொரு நாளும் நடக்கும். நீ கேட்டு பாருங்க. ஒரு அருமையான சம்பவம் உண்டு, சொல்லி முடிக்கலாம். இப்போ நம்ம சங்கீதம் 95 இந்த 10 வாசிங்களா? சங்கீதம் 95:10 95 10 40 வருஷமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாரு, வனாந்தரத்தில் நடந்து வந்தாங்க இல்லையா? மண்ணா சாப்பிட்டவங்க, காடையை சாப்பிட்டவங்க, கண்மலையிலிருந்து தண்ணீரை குடிச்சவங்க, மோசைக்குள்ள ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவங்க, இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், 40 வருஷமாய் சோதித்து நான் உருவாக்க நினைத்து அவங்கள பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறாரு. நம்ம எல்லாரும் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு எழுதுவோம் இல்லையா? ஒரு காரியத்தை செஞ்சுட்டு எழுதுவோம்ல, தேவனிகள் நடத்தி வந்த பாதையெல்லாம் அருமையாக இருந்தது, செம்மையாக இருந்ததுன்னு எழுதுவோம் இல்லையா? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் எழுதுறாரு, தாசனை கொண்டு நான் ஆலோசித்தேன், அவங்களை நடத்தி வந்தேன், குறைவில்லாமல் போஷித்தேன், அவங்களுக்கு எல்லாவற்றையும் செய்தேன். ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா வலிமை போகிற என்ன செஞ்சாலும் அவங்களை பற்றி சேவல் சொல்லுவான், வணங்கா கழுத்துள்ளவர்களுமா. வழிக்கு போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழியை அறியாத ஜனம். இது அறியாத ஜனம் தான். இப்ப அவங்க இஸ்ரவேலர்கள் எவ்வளவு என்ன கேட்டவங்க, எவ்வளவு அப்படின்னா ஆண்டவர் செஞ்சிருக்காரு. அது என்ன செய்யலையா? உங்களை சொல்லல, இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றேன். நீங்க எல்லாம் யாரும் மாதிரி முடிக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன அற்புதம் செய்தார்ல, கால் வீங்கல, பாதரட்சை தேயல, செருப்பு தேய, வளர்ந்து இருக்குங்க. சொல்லப்போனா ட்ரெஸ் 10 வயசுல போட்டவனுக்கு 40 வயசுல அந்த ட்ரெஸ் எப்படியா இருக்கும்? அவனை தேவன் அற்புதமாக நடத்தியிருக்காரு. அந்த சந்ததியை பார்த்து ஆண்டவர் எழுதுறாரு, நான் 40 வருஷம் இவங்களை ஆலோசித்து இவர்கள் வழி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்றும் என்னுடைய வழியா வேதனை எப்படிப்பட சொன்னோம். என்ன கெட்டவங்களா இருந்திருக்காங்க. இப்போ அப்படியே இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கைக்கு திரும்பி வாங்க. பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவன் உங்களை நடத்தி வந்த பாதைகளை நீங்கள் நினச்சி பாருங்க. உங்களை நீங்களே காப்பாற்றிருக்கீங்க வச்சுங்க. அந்த கொரோனா வந்துச்சு இல்லை, எத்தனை பேரை கூட்டிகிட்டு போயிட்டு தெரியுமா? நம்ம எல்லாரும் பிரசுத்தவங்க நினச்சிருக்கிறீங்களா? மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொல்கிறார் லூக்கால. சீலோவில் கோபுரம் விழுந்து செத்தது, எல்லாரும் செத்தாங்களா? அவங்கள பார்க்க நீங்களா நீதிமன்றம் நினச்சிட்டு இருக்கீங்களான்னு அந்த சிந்தனைக்கு போவாதீங்க. நம்மளை ஆண்டவர் காப்பாற்றி வைக்கிறீங்களா? அல்லேலூயா! எத்தனை நன்மைகளை உங்களுக்கு செய்திருக்கிறார். நேற்று வரைக்கும் நீங்கள் புலம்பாமல் இருந்திருக்கிறீங்களா? 1:10 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தேகப்பட்டாங்க, அவிசுவாசமாக இருந்தாங்க, அவரை பரீட்சைப்படுத்தாங்க என்று வேதம் சொல்லுது. அந்த ஞான கண்மணியின் தண்ணீரை குடித்தார்கள். வனாந்திரத்திலங்க அவர் எப்படி நடத்தினார்னா, ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவங்களை ஆண்டவர் நடத்தினாராம். இடதாக படிச்சு வாசிங்க. 63:13 வாசிங்க. ஏசாயா ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பெரிய வனாந்திரத்தை எடுத்துக்கோங்க. இந்த பகுதியில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு மரம் கிடையாது, செடி கிடையாது, கொடி கிடையாது, கிணறு கிடையாது, பள்ளம் கிடையாது, மேடு கிடையாது, வெறும் வெட்ட வெளியா இருக்குது. அதுல ஒரு குதிரை, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு குதிரைய அதை நடக்க விட்டா இடணுமா? இடணுமா இருக்கு? இடைஞ்சல் இருக்குமா?
ஒன்றுமே தேவையில்லை, ரோடே தேவையில்லைங்க. ஒரு வெட்ட வெளியில் ஒரே ஒரு குதிரை நடக்கிறதுக்கு அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இஸ்ரவேல் அப்படி நடத்தினாராம். கண்ணை கெட்டி விட்டா கூட அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு கால் இடலாது. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தை ஆண்டு அப்படி நடத்தினாராம். அவங்க ஊருக்குள்ள போக முடியாது, இந்த மாதிரி சின்ன ரோட்டெல்லாம் போக முடியாது. 6 லட்சம் பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு வனாந்திரம் தான் உகந்த இடம், வனாந்திரம் தான் உகந்த பாதை. நீங்கள் நடத்தி வந்த ஆண்டவர் இந்த பாதை தான் உங்களுக்கு ஏற்ற பாதை. பிரியமானவர்களே, இந்த புரிதல் வேண்டும். இவ்வளவுதான். நீங்க ஆண்டவர் குறையே சொல்ல மாட்டீங்க. 6 லட்சம் புருஷன் ஒரு சந்துக்குள்ள போய் நடக்க முடியுமா? புருஷன் மாத்திரம் 6 லட்சம் பேர். யோசிச்சு பாருங்க. ஆடு மாடு, வேலைக்காரன் வேலைக்காரி, அது இல்லாமல் பெண்கள், குழந்தைகள், ஆடு மாடு, குதிரை, ஒட்டகம், ஒரு சின்ன சந்துக்குள்ள அவ்வளவு வர முடியுமா? அப்போ இருக்கிறவங்க ட்ரெண்டுக்கிட்ட அடிச்சுனா மொத்த ட்ரெண்டையும் பிச்சுட்டு போயிடுவாங்க. அது ஆடு மாடுக்கெல்லாம் ஒழுங்கு தெரியாதுல்ல. எப்படி தெரியும்? அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னா தெரியுமா? இவன் கொஞ்சம் நேரமாக பார்த்தனால அது அடுத்த வீட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் எந்த நினைச்சிட்டு வந்துடும். ஆமாம், கூடாரத்தெல்லாம் பெயர்த்து வந்துடும். உதாரணத்துக்கு சொல்லுங்கள், 6 லட்சம் புருஷன் மாத்திரம் நடப்பதற்கு வனாந்திரம் தான் உகந்த, எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுவும் சொல்றாரு, ஒரு குதிரை வனாந்திர வெளியில நடக்கிற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். அந்த ஜனம் தான் சொல்லிச்சு, வனாந்திரத்துல இது இருக்கா, பிரேதக்குடி இருக்குன்னு நான் கூப்பிடுறியா? மோசைக்கு விரோதமா எப்படி இருக்கிறாங்க? நம்ம அறிவுக்கு எட்டாமலேயே உங்களை அவர் பாதுகாத்து வருகிறார், உங்களுக்கு நன்மை செய்து வருகிறார். வாகனத்தில் போகும்போது வரும்போது தீங்கு உங்களை அணுகாதபடிக்கு. சங்கீதம் 121 1-2 வாசிங்க. சங்கீதம் 121 1-2. எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை நம்ம யாருக்கு நேரம் ஏறெடுக்கிறோம்? பிரச்சனை தான் வருது, இருக்கட்டும். ஆண்டவர் நான் நடத்தி வந்தேன், ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்பிவிட்டு வந்தேன், இன்னும் முதிர் வயது நிறைய வயதுமான வரைக்கும் நான் உங்களை நடத்துவேன்னு சொல்லிட்டாரு. சங்கீதம் 48 சொல்லிட்டாரு, இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். எப்படி நடத்துவாராம்? ஆமாம், அற்புதமாய் சாகிற வரைக்கும் நடத்துவாருங்க. ஆனால் அதெல்லாம் வாசிக்கும் போது நல்லா இருக்கு, கேட்கும் போது நல்லா இருக்கு, செயல்முறைக்கு வரும்போது என்ன செஞ்சிடலாம்? பயந்துருந்தோம். நீங்கள் அவரை நினைத்திருக்கணும். நீங்கள் அவரிலே நினைத்திருந்தால் பயம் வராது. அதான் சொல்ல, நீங்கள் என்ன நினைத்திருங்கள், 4-15 நாளில் நான் உங்களை நினைத்திருப்பேன். எப்படி வெளியே போவேன், எப்படி வெளியே போவேங்கிறாரு. என்ன நினைத்திருங்கள், நான் உங்களில் கொடியானது, செடியானது, கொடியானது. ஆமாம், செடியில் நினைக்கிறாவிட்டு அது தானே கனி கொடுக்க மாட்டார். அதுபோல தான் என்ன எல்லாம் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது இருக்காது. நீங்கள் நினைத்திருக்கணும். அவருங்க நம்ம நினைத்திருக்கோங்கிற நம்பிக்கை மேலே வரணும். நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், நான் எப்படி இப்போ போய் அதை நம்புறது? நம்புங்க, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றினார். நல்ல தெய்வம், பெரியவானவர். அவர் வழியை வந்து உதவி செய்கிறாங்க. நான் இவங்க உதவிக்கு அவ்வளோ வழியை வந்து உதவி செய்ய பெரிய டாபிக். இன்னொரு நாட்டில் கத்தரி சித்தமான பார்ப்போம். வழியை வந்தார், ஊரின் வாசலுக்கு வெளியே அவர் போகும்போது இந்த பொண்ணு அழுட்டு போனால் அவள் இளம் விதவை, கைம்பெண்ணாக இருந்தால் என்று வேதம் சொல்லுது. ஆமாம், கைம்பெண்ணா விதவை என்ற அர்த்தம் இங்கே எழுதுது. அப்போ ஊராதி வெகு ஜனங்கள் அவருக்கு பின்னால் இருந்தாங்க. இவன் கூப்பிடவே இல்லை. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும் இவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் மனதில் வர தெய்வம். ஒன்று தெரியுமா, எல்லாரும் கவனிக்கலாம். அந்த பெண்ணு தான் பிள்ளையை இழப்பதற்கு அவன் தகுதியானவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் தலை முடி, இந்த உங்கள் தலையில் உள்ள முடி கூட அவர் சித்தமில்லாமல் கீழே விடாது. அவங்க ஒரு பையன் செத்து இருக்கான், அந்த பொண்ணு அதுக்கு தகுதியானவர். நீங்கள் இப்போ அது உள்ளே போக வேண்டாம். ஆனால் ஆண்டவர் அதுக்கு அங்கேயே வந்து மனதுருகிறார். இன்னொரு முறை வாய்ப்பு அது எல்லாருக்கும் தான் கிடைக்காது தெரியுமா? உங்களுக்கு வாய்ப்பு தேவர் தரும் பொழுது அதை பொண்ணான தருணமாக நீங்கள் நினைக்கணும். அவரே வழியை வந்து அற்புதத்தை செய்கிறார். கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த பொண்ணு இயேசுவை பற்றி. அவர் வர்றது ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். அவர் கூப்பிடலாம், கூப்பிடாம இருக்கலாம். ஆனால் கூப்பிடவே இல்லை. இவர் வழியை போய் உதவி செய்தார். உங்களுக்கும் உங்களோட அநேக காரியங்களை இந்த நன்மை பெறுவதற்கு நம்ம தகுதி இல்லாமல் இருந்தால் கூட நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த பொண்ணோட பையன் சாகுவதற்கு அல்லது இவ இன்னும் தனிமைப்பட்டு இருப்பதற்கு இவ தகுதியானவளாக இருந்தாலும் நம்ம ஆண்டவர் இறக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிற அப்படின்னா
அவர் மனதுருகி கூப்பிட்டு பாடையை தொட்டு வாலிபுரை எழுதி அவனுடைய தாய்க்கு ஒப்படைச்சார். ஏன்னா 106:7 வசனம்லாம் பிறப்புல நின்னாங்க மோசே. அதே போல இன்னொரு முறை இந்த பொண்ணுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதான் சொல்றேன், உங்களுக்கு வாய்ப்பு தேவன் தருகிறாரா, நெருக்கடி கொடுக்குறீங்க. அதை சபிச்சிட்டோம், அதை பேசிட்டோம், அதை மன்னிக்க முடியாமல் போயிட்டோம் அப்படின்னா திரும்ப ஒரு முறை அப்படி சான்ஸ் கிடைக்காது. அவன் செத்துருவான், நம்ம எனிமி செத்துருவான். அவனுடைய நன்மையை அல்லது அவனுடைய ஆத்மாவை ஆண்டு உங்கள்கிட்ட கேட்பார். அவனுக்காக ஜெபம் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எனிமின்னு அவனுக்கு நீங்கள் நன்மை செய்ய பெரிய வாய்ப்பை தேவன் தந்தால் நீங்கள் செய்ய நன்மை செய்ய திராணி இருக்கும்போது எதுக்கு 3:27 அது நன்மை செய்ய திராணினா பலம் நினச்சினாங்க, வருமானம் நினச்சினாங்க. ஜெபம் பண்ணுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு அது ஒன்று தான் நமக்கு திராணி. எளிமையாக புரியுதுன்னு சொல்கிறாங்க. என்ன காசு இல்லை, நான் இப்படி போய் புரியுதா நான் பேசுறது? என்ன காசு இல்லை, நாம எளிமைக்கு உதவி பொருளாதாரத்தில் நான் பின்தங்கி இருக்கிறேன் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் நாளைக்கு பல்லவர் ராஜ்யத்தில் போய் சொல்ல முடியாது. பெரிய மக்களை நியாயத்திற்குள்ளாங்க செவிச்சிடணும். மோசே நின்று ஜெபம் பண்ணா. யாருக்காக ஜெபம் பண்ணா தெரியுமா? இவனை கல்லறையை பார்த்தவங்க. இந்த 40 வருஷமா தேவன் ஆலோசித்தார்ல ஒரு சந்ததி, அந்த சந்ததிக்காக நின்னா. இவனை பத்தி பேசுனாங்க. என்னப்பா நீ எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, அங்கேயே இருந்திருப்போமே, யாரை பத்தி சொன்னாங்க? அந்த மோசே நின்று அந்த ஜனங்களை அழிக்காதபடிக்கு நீங்க நிற்கணும். ஆண்டவர் உங்களுக்காக நின்றார். பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவையில் அவருடைய ரத்தத்தை ஊற்றினார். நற்கிரியை செய்யணும். இந்த தாவீதுங்கிற ஒரு மனுஷன் வந்து நற்கிரியை செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் ஒன்று சமையல் 29 அதிகாரம் வாங்க. நேராயிட்டு 29 அவன் வந்து பெலிஸ்டர் கூட இருக்கிறான். அவன் இஸ்ரவேல் தேசத்தில் இல்லை, சவுல் கூட இல்லை, தான் தகப்பன் வீட்டில் இல்லை. அந்த சம்பவத்தை நான் சொல்லியிருந்தேன். பெலிஸ்டர் கூட இருக்கும்போது இந்த பெலிஸ்டர் இஸ்ரவேலுக்கு அலுவல் போனவங்க, அது பெலிஸ்டருக்கு இஸ்ரவேல் அலுவல் போனவங்க. இவங்களுக்கு ஒன்னோடு ஐக்கியப்பட மாட்டாங்க. இப்போ இந்த பெலிஸ்டர் கூட சவுல் இருக்கிறான். அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு சேனைக்கு ஒரு சின்ன தலைவன், ஒரு பகுதிக்கு 1000 பேருக்கும் 2000 பேருக்கும் அதிகப்படியாக தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பெலிஸ்டர் வந்து இஸ்ரவேல் மேலே யுத்தம் பண்ண போகிறாங்க. போகும்போது இந்த பெலிஸ்டர் இவன் பெலிஸ்டர் கூட தான் இருக்கான் தாவீது. அதனால இவனும் கூட போகிறான். அப்போ இந்த பெலிஸ்டருடைய பிரபுக்கள்லாம் சொல்கிறாங்க, வேண்டாம் இவன் நம்ம கூட இருந்துட்டு நாளைக்கு இவன் வந்து இஸ்ரவேல் சந்தியில் உள்ளவன். இவனை எப்படி பண்ணாங்கன்னா, தாவீது கொண்டது 1000, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 முறைமுறையாக இவனை வச்சு தான் பாடினாங்க. கோலியாத்தை வீழ்த்தினது இவன் தான். 200 பேர் தலையை கொண்டு போய் கொடுத்து பொண்ணை கட்டினவன் இவன். நீ இவன் கூட நம்ம கூட வரக்கூடாதுன்னு பிரபுக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ராஜா சொல்கிறாங்க, எனக்கு கண்களுக்கு பிரியமானவன், எனக்கு நீ உண்மையாக இல்லை, ஆனாலும் என் பிரபுக்கள் அவனை வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீ திரும்பி போகணுங்கிறான். இவன் வந்து வீடெல்லாம் சிக்கலாக்குன்னு ஒரு ஊரில் இருக்குது. அங்கேருந்து இவன் பெலிஸ்டருடைய சேனை கூட வந்திருக்கிறான். ஆமாம், நீ விடிய காலத்தில் புறப்பட்டு போன்னு சொல்லிட்டான். ராஜா நீ என் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். யாரு? பெலிஸ்தருடைய ராஜா. இவன் சரி வெளியே திரும்புறான். நீங்க வாசிங்க 29 அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. 9-10 வாசிங்க. 1 சாமுவேல் 29 9-10. ஆகீஸ் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, ஆனாலும் சொல்லுகிறார்கள், வெளிச்சமாகிற போது கட்டளையிட்டான். நீ நாளை காலையில ராஜா பெலிஸ்தன் தான் ராஜா, நீ நாளை காலையில ஆண்டவருடைய சேவகரை கூப்பிட்டு நீ என்ன செய்ய உன் இடத்துக்கு பேர் தொடர்ந்து வாசிங்க. அப்படியே தாவீது அதிகாலையில் தன் மனுஷனை கூட்டிக் கொண்டு பொழுது விடுகிற நேரத்தில் பெலிஸ்தரின் தேசத்திற்கு திரும்பி போக புறப்பட்டான். பெலிஸ்தரில் இஸ்ரேலுக்கு போறாங்க, யுத்தம் பண்ண போயிட்டாங்க. இவங்க வந்து பார்க்குறான், சிக்கலாக்கிற அமெரிக்கன் வந்து தென்புற தேசம் பூரா கொள்ளையடிச்சிட்டு இவன் வீட்லையும் ஆம்பளையாக இல்லை, எல்லாம் ஆம்பளை எழுதிட்டான். ஆகீஸ் ராஜாவை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டான். ஆடு மாடு ஒட்டகம் இவன்ட்டு மட்டும் இல்லை, தென் தேசம் கூட கொஞ்சம் 1-2 வாசகம் தெரியும். 30:1 வாசிங்க. அந்த தென்புற சீமை நல்ல பெருசு. சீமைன்னு போட்டு, சீமைன்னா நல்ல நல்ல ஐஸ்வர்யமான ஒரு நாடு.
சிக்லாக்கு மேல் விழுந்து அவ்வளோதான். எல்லாத்தையும் அக்னியால் சுட்டடிச்சுட்டு கூடாதுங்கிற எல்லாத்தையும் பெயர்த்து நாசம் பண்ணிட்டு அங்கே இருக்க புருஷர், ஸ்திரீகள், ஆடு, மாடு, பெரியவர், வயதானவர் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டான். ஒற்றையும் வைக்கல. இவன் வந்து பார்க்குறான், பெரும் பிரச்சனை. தாவீது அங்கே ராஜா வேண்டான்ட்டான். சரி வீட்டை போய் இருக்கலான்னு பார்த்தா இவன் அமெரிக்கா வந்து எல்லாத்தையும் நினைக்கிட்டான். அவனை 2 மனைவியும் கூட்டி போயிருப்பான், எல்லா பெண்களையும் கூட்டி போயிருப்பான். இவங்கெல்லாம் கூட்டி போய் அங்கே போய் புடிச்சிட்டு குடிச்சு ஆட பாடிட்டு இருக்காங்க. இவன் பலன் இல்லாமல் போகிற வரைக்கும் அழுதுருப்பான். இவன் கூட இருக்கிறவனே இவன் கல்லறிய பார்ப்பான். அது இருக்குது. இவன் கூட இருக்கிறவனே கல்லறிய பார்ப்பான். அவன் இவன் ஆண்டோட கேட்பான், நான் அந்த அமெரிக்கா தொடர்ந்து போகவான்னு கேட்பான். ஆண்டோட போகும்போது எல்லாத்தையும் திருப்பிடுவேன்னு கேட்பான், எல்லாத்தையும் திருப்பிடுவேன்னு சொல்லுவான். இவன் போவான். இவன் போனவுடனே அவங்க பேசுன்னு சொல்லி ஒரு ஆட்சண்டையில் வருவாங்க. அது வாசிங்களா, 9 வாசிங்க, 39. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் 200 பேர் நின்றுட்டான். மீதி 400 பேரோட தான் போகிறான். அங்கே 400 பேரோட போகிறான். அவங்க எல்லாரும் அப்படியே வனாந்தரத்தில் பரம்பி இவங்க இப்போ அடித்த கொள்ளையை வச்சு சந்தோஷப்பட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும் போது இவன் போய் அவங்கள முறியடிக்கிறான். முறியடித்தா எல்லாரையும் வெட்டி போட்டான். அமெரிக்கான எல்லாரையும் 400 பேர் ஒட்டகத்து மேலே ஏறி போகிறாங்க. அதோடு சரி, அந்த 400 பேர் மட்டும் விட்டுட்டான். ஏன்னா அவங்க வெட்டகத்து மேலே ஏறி ஓடிட்டாங்க. மற்ற எல்லாரையும் சங்காரம் பண்ணிட்டான். சங்காரம் பண்ணி எல்லாத்தையும் திருப்பிட்டு வரான். வரும்போது ஒரு பெரிய கொள்ளை. அவங்க இவங்ககிட்ட எட்டு போனதெல்லாம் அவங்கவுங்க திரும்ப எடுத்துருப்பாங்க. தாவீதினுடைய வேலைக்காரங்க வீட்டில் உள்ளது எல்லாத்தையும் அவங்கவுங்க திரும்ப எடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த தென்புற சீமையில் கொள்ளையடிச்சாங்க இல்லையா, அந்த கொள்ளை அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்திருக்கான். திருப்பி கொண்டு வரும்போது அந்த 200 பேர் அங்கே நின்னாங்க. அந்த பேசோர் ஆட்சண்டையில் நின்னாங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடாதுன்னாங்க. இந்த 400 பேர் எங்கள் வீட்டில் போய் இந்த ஒளிசாமி 30 பொறுமையாக வாசிங்க. யுத்தத்துக்கு போனவன் யுத்தத்துக்கு வராதவனுக்கு கொடுக்கக்கூடாதுங்க. இது சரியான தீர்ப்பா இல்லையா? நான் வேலை பார்த்து வரேன், சம்பளம் எனக்கு, என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனால் என் கையால் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இணைஞ்சிட்டான், நின்றுட்டான். இப்போ அவனுக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? உங்கள் தீர்ப்பு எப்படி இருக்கும்? மனசாட்சியோட சொல்லுங்க, பைபிள் பார்த்து சொல்லக்கூடாது. கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? பேதும் சொல்லுது. எல்லாரும் இந்த 400 பேரில் பல பேர் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கான். தாவீது சொல்றான், இல்லை, நமக்கு யுத்தத்துக்கு போனவனுக்கு பங்கு எப்படியோ அப்படியே வராதவனுக்கும் கொடுங்கிறான். இதுதான் நற்கிரி. வாய்ப்பு இருக்கும், அவனுக்கு கொடுக்க வேண்டாம் என்று நம்முடைய மனசாட்சி சரின்னு சொல்லும். ஏன் கொடுக்கணும்? அவனுடைய பொருள் கொண்டாட்டி பிள்ளைகளை மட்டும் எடுத்துக்கோ. நீ வரல, நீ வரல, உன் ஆடு மறுபடியும் உனக்கு கிடையாது. போன இடத்துல நான் செத்துட்டா, அமெரிக்கா என்ன கொண்டுட்டா, நீ உட்காந்து உல்லாசமாக வாழ்ந்துட்டு இருப்ப. தேவ சித்தத்தின்படி நீங்கள் கொடுக்கணும், நன்மை செய்யணும். அவன் சொல்கிறான், எல்லாருக்கும் கொடுங்க. வராதவனுக்கும் பங்கு எப்படியோ அப்படியே அதோடு முடிக்கல. அதுக்கப்புறம் பங்கு அனுப்பியிருக்கான். யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்கான் பாருங்களா. நீங்கள் 22 வாசிங்க, 30, 22 வாசிங்க. பொல்லாதவர்களும் எல்லாரும் வராதபடியினால் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. தன் மனைவியையும் பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு அழகா சொல்றாங்க கூட இருக்கவங்க. ஆனா அதை பார்த்து வேதம் சொல்கிறது, பொல்லாதவர்களும் நம்ம உலகம் என்ன சொல்லும்? இப்போ அவன் வரல, அவனுக்கு வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட எண்ணம் நினைவு நமக்கு இருக்குமானா, நான் யாரா? பொல்லாதவனும் வேடியாடி மனுஷனா? அகத்து 23. அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி சொல்றான். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையிலே தேவன் ஒப்பு கொடுத்தார். நீயும் நானும் போய் அதை ஜெயிக்கல. அதான் சொன்னபடி வாழ்க்கை தேவனை முக்கியப்படுத்துறார், தேவனை உயர்த்துறார். நீ சொல்லி பாருங்க, எனக்கு தந்த ஆசீர்வாதம் அத்தனையும் இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தரால் வந்தது. சொல்லுங்களா, நம்முடைய அறிவு இல்லை, நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய புத்தி இல்லை. பிரியமானவர்களே, அதில் பங்கு எல்லாருக்கும் கொடுப்பான். யாருக்கெல்லாம் கொடுப்பான் பாருங்களா. அந்த 26 வாசிங்களா. தாவீது 30, 26.
பைபிள் ஏதாவது கையில் வச்சிருக்கீங்களா? அதை கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை பாஸ்டருக்கு அப்படி இருக்கணும். யூதாவின் ஆமாம், நம்ம ஏதாவது ஒரு சிறப்பு ஐட்டம், ஒரு சிறப்பு நமக்கு ஆண்டு செஞ்சிட்டாங்கன்னா முதல்ல தேவனுடைய ஊழியக்காரங்க கொடுக்க பழகுங்க. நீங்கள் ராஜாவாக மாறிடுங்க. நீங்கள் ராஜாவாக மாறணும்னா எதாவது செய்யணும். முக்கியத்துவம் யாருக்கு? ஃபஸ்ட்டு சொல்லுங்க. நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்கு தேவன் நம்மோடு பேசுகிறார். பிரியமானது ஃபஸ்ட்டு சர்ச்சி தேவனுக்கு யூதாவின் மூப்பருக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்தது கொள்ளையிலே உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் உங்களுக்கு என்றது கொடுக்கப்படுது. தொடர்ந்து வாசிங்க. யார் யாருக்கு அனுப்பினார் என்றால் பெத்தேலில் இருக்கிறவங்களுக்கு. இவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா பெத்தேலில் தொடர்ந்து வாசிங்க. தெற்கான ராமோத்தில் இருக்கிற இந்த ராமோத் எந்த பட்டணம் தெரியுமா? வாசிங்களா. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 42ஆம் வசனம் வாசிங்க, முடிச்சிடலாம். உபாகமம் 4:41-42. உபாகமம் 4:41 இல்லையா? நானே வாசிக்கவா? முற்பகையின்றி கைப்பிசகாய் பிறனை கொன்றவன் அடைக்கலப்பட்டினங்களில் ஒரு பட்டணத்தை தப்பி ஓடி போய் பிழைத்திருக்கும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அடைக்கலப்பட்டினம் ஒன்று வச்சிருந்தாரு. தெரியாம எவனா ஒருத்தரை கொலை பண்ணிட்டா இவன் அங்கே போய் என்ன செஞ்சிடலாம்? அவன் பகையே கிடையாது. யதார்த்தமா ஹெல்மெட் தூக்கி வீட்டுக்கு அப்படி போடும்போது தலையில் அடிப்பட்டு அவன் செத்துட்டான் அப்படின்னா யதார்த்தமா மரம் வெட்டும் போது அருவா கையை விட்டு உருவியா முடிச்சு அப்படி. ஆனால் அப்படி வெட்டுற மாதிரி வெட்டுவேன் அதெல்லாம் இல்லை. உண்மையிலே முற்பகை இல்லாமல் கொலை செஞ்சுட்டாங்கன்னா அவன் போய் எரிச்சானா ஒரு அடைக்கலப்பட்டினத்தில் இருக்கலாம். அப்படி அந்த அடைக்கலப்பட்டினம்னு ஏற்படுத்தி வச்சிருந்தாருல அதை சொல்றாரு. முற்பகையின்றி கைப்பிசகாய் கொன்றவன் அடைக்கலப்பட்டினங்களில் ஒரு பட்டணத்தில் தப்பியோடி போய் பிழைத்திருக்கும்படிக்கு ரூபினியரை சேர்ந்த சமபூமி ஆகிய வனாந்திரத்தில் உள்ள பேசேரும் காத்தியரை சேர்ந்த கீழையாத்தில் உள்ள அங்கே வருதா ராமத்து அங்கே வந்துச்சா? ஒன்று மட்டும் போதும், மற்றது நம்ம பிறகு பார்க்கலாம். அந்த ராமத் யாருன்னா கைதின்னு வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு சூழ்நிலைக்கு கொலை கைதி சிறையில் இருக்காங்களே அந்த மாதிரி தெரியாமல் கொலை பண்ணவன் அங்கே என்ன செய்யலாம் இருக்கிறான். அவனுக்கு இவன் உணவு கொடுக்க முடியாமல் நன்மை செய்யும்போது ராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்லுது. இப்போ வாசிங்க 15:6 வாசிங்க. யோவான் உணர்ந்து போவான், சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள். பிரியமானவர்களே, அவரோடு கூட நிலைத்திருக்க நீங்க பிரயாசப்படுங்க. நீங்க நிலைத்திருந்தா மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. நிலைத்திருக்கலன்னா கடைசியில தான் கனியை எதிர்பார்ப்பாரு. அதை பற்றி நம்ம பின்னாட்களில் பார்க்கலாம். ஆனால் வெளியே எரியுங்க ஒரு கொடியை நம்ம என்ன செய்யக்கூடாது, மாறிடக்கூடாது. நன்மையை அனுபவித்து 40 வருஷம் கழிச்சு நம்மளை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தேவன் எழுதும்போது நான் 40 வருஷம் ஆலோசித்தேன், இந்த ஜனங்கள் வழி போகிற இறுதியுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர் என்று நம்மளை குறித்து என்ன செஞ்சிடக்கூடாது, எழுதிடக்கூடாது. தேவனுக்கு பிரியமானவன். ஆமாம், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், இவன் என் வீட்டில் சாந்தகுணம் உள்ளவன் என்று சொல்லி தேவன் நம்மை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாறணும்னா என் நற்கிரிகளை செய்ய பழகணும். இந்த தாவீது இந்த நற்கிரியை செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ணுவாங்க. சவுல் செத்துருவான், தாவீது ராஜா ஆகிடுவான். யார் யாருக்கும் கொடுத்தாங்கன்னா அவன் எங்கெல்லாம் நடமாடி தெரிஞ்சாலும் அத்தனை அவ்வளோ பெரிய கொள்ளையிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய கொள்ளையிட்டு வந்ததை தனக்கு தேவன் கொடுத்ததை அநேகருக்கு. இந்த 1 சாமுவேல் 30 நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக வாசிங்க. 31 தாவீது சாவான், கொஞ்சம் நல்ல சவுல் சாவான், தாவீது ராஜாவாக மாறிடுவோம். நீங்கள் ராஜாவாக மாறுவதற்கு, ராஜாவுக்கு இணையா இந்த ராஜாதி ராஜாவின் பிள்ளையாய் நம்ம வாழ்வதற்கு தேவன் கொடுக்குற இந்த நாட்களில் தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். தேவன் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தந்து வழிநடத்துவார். தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்காய் நம்ம தேவனுக்கு சோதனை பண்ணுவோம்.